ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது நவரத்னா என்கிற கன்னடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கட்டடம் கட்டுறவங்க ஒரு இடத்த தோண்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒருத்தருக்கு ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டிக்குள்ள ஒரு நவரத்ன செயினும் ஒரு ஓலைச்சுவடியும் இருக்கு. அந்த பெட்டி அவர் யாருக்கும் தெரியாம அவரோட வீட்டுக்கு கொண்டு போயிருந்தாரு. வீட்டுக்கு கொண்டு போய் தன்னோட மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த செயினையும் காட்டுறாரு. அதுக்கு அவரோட மனைவி, இப்படி நீங்க இதை யாருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தது தப்புன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவரோட மனைவிய அந்த பெட்டியை கொண்டு போய் அந்த கட்டிட ஓனர் கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த ஓனர் அவர் மனைவி கிட்ட அந்த செயினை காட்டுறாரு. உடனே அந்த செயினை எடுத்து அவங்களும் கழுத்துல போட்டுக்கிடுறாங்க. அந்த சமயத்திலேயே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனி மற்றும் ஹீரோட ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, அந்த நவரத்ன செயினுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அந்த நவரத்ன செயினோட இருந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதிருந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஹீரோ ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஹீரோனி அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்சவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் பண்ற ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல அந்த நவரத்ன செயினுக்கான மிஸ்ட்ரி சுவாரஸ்யமா இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் சூப்பரா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஓகேவா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபில அந்த காட்டு பகுதியை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ஒரு சில இடத்துல ரொம்ப லாகிங்கா இருக்கு. படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் அந்த அளவுக்கு சரியில்லை. படத்துல தேவையில்லாம ரொமான்டிக் சாங்க வச்சு படத்தோட டியூரேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் சீன் சுத்தமா சரியில்லை. அதுலயும் கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீன்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு. இந்த படத்தை பிரதாப் ராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிரதாப் ராஜ், அமித் ராஜ், மோக்ஸா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.